தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நம்ம இன்றைக்கி பீன்ஸ் சட்னி செய்ய போகிறோம். இது பீன்ஸ் கொஞ்சம் பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் நெல்லிக்காய் வச்சுருக்கோம், இஞ்சி வச்சுருக்கோம், பூண்டு வச்சுருக்கோம், மிளகாய் வச்சுருக்கோம், மல்லி எல்லாம் வச்சுருக்கோம், தேங்காய் வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம் தேவையான அளவு. இப்போ இந்த பீன்ஸை வதக்கிடுவோம். லைட்டாக பீன்ஸ் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக அந்த மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அதனால் லைட்டாக வதங்கினா போதும். அதனால் வதங்கிட்டு இப்போ இந்த மல்லி இலையும் போட்டு வதக்கிடுவோமே. ரெண்டும் வதங்கிருச்சு பாருங்கள். தண்ணி இல்லாமல் சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும். பாருங்கள், பீன்ஸும் மல்லி இலையும் ஆறிடுச்சு. எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோமே. மிக்ஸி ஜாரில் போட்டோம், கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிடுவோம். பீன்ஸு சட்னி பாருங்கள், சூப்பராக இருக்குது, அருமையான சட்னி. பாருங்கள், சட்னி பார்க்க அழகாக இருக்குது. எல்லாம் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா சுள்ளுன்னு. தோசை இட்லி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இந்த பீன்ஸ் சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பீன்ஸு காய் சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையான சட்னி. கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள். பீன்ஸு காயெல்லாம் நல்லது, உடம்புக்கு நல்லது. வெறும் தேங்காய் சட்னியை வைக்கிறதுக்கு இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு காய் சேர்ந்தது மாதிரி இருக்கும். ரொம்ப வேக விடாதீங்க. பீன்ஸு அரை வேக்காடு இருந்தால் போதும், லைட்டாக வதங்கினா போதும். அரை வேக்காடு கூட தேவையில்லை. பீன்ஸு பிஞ்சு அந்த பச்சையாகவே சாப்பிட்லாம். இது கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால நம்ம வதக்கி சட்னி வச்சுட்டோம். பாருங்கள், அருமையான பீன்ஸு சட்னி. கண்டிப்பாக அது மாதிரி இப்போ தோசை நான் ஊற்றி காமிச்சிடுவேன். தோசை மாவு இன்னும் ஊற்றலை, அதனால் நான் சும்மா மட்டும் சட்னியை காமிக்கிறேன். பாருங்கள், அருமையான சட்னி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாதத்துலேயும் போட்டு பறித்து சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், குழம்பு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். சிக்கன் மட்டன் குழம்பு கூட இந்த துவையில் சைடில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அருமையான சட்னி பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.